I think the teamoட நான் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கொடுத்துருக்கேன் சொல்லலாம். ஏன்னா மணிஷ் சார் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இப்போ யோசிச்சு பார்த்தாலும் சப்போஸ் அவர் வரலன்னா எனக்கு வேற முத்து சார் வச்சுக்க மாட்டாரு. இந்த ஹோல் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காரு. அண்ட் இந்த ரிஃபைன்மெண்ட் எல்லாரும் நினைக்கலாம் ரிஃபைண்டாக பண்ணணும், ஹை ஐடியல்ஸோட நம்ம பண்ணணும் நினைக்கலாம். பட் அதுக்கு வந்து எல்லாம் அமையணும். I think the whole ஒரு டிவைன் நிகழ்ச்சின்னு சொல்லலாம். பிகாஸ் பாலச்சந்திரன் சார் போயிட்டு அவர்கிட்ட படம் பண்ண சொல்லி இந்த ஹோல் காம்பினேஷனோட எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம எல்லாம் தமிழ் ஜனங்களை கொடுத்துருக்கோம். நான் பேசினேன்டா எப்போ வேர்ல்ட் போகிறது எல்லாமே இப்போ நினச்சி பார்த்தாலும் ஐ வெரி கிரேட்ஃபுல். அனைவருக்கும் வணக்கம். நேத்தி மாதிரி இருக்குது ரஹ்மான் முதல்ல சந்திச்சது. அப்போ இதே ஸ்மைல்லாம் இருந்தது அவர்கிட்ட. இப்போ அப்படியே தான் இருக்காது. ஆனால் எவ்வளோ தூரம் வாழ்க்கைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ப முடியல. அவர்கிட்ட வந்து எவ்ரி ஃபிலிம் வந்து ஒரு எல்லாருக்கும் அது தான். பட் இருந்தாலும் ஸ்பெஷலாக ஒரு தனி பயணம் மாதிரி அந்த படத்துக்குன்னு ஒரு புது பாதை தேடி எவ்ரி டைம் லைக் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தேவை. அது கிடச்சி சில சமயம் நாங்கள் வேறு ஏதோ எதிர்பார்த்துட்டு இருப்போம். வந்து பாம்பேயில் சாங் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. சாயங்காலம் போனால் கேட்கலான்னு பண்ணோம். அங்கே போயிட்டு தான் பாம்பே தீம் மியூசிக் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனால் அது என்ன சார் நாளைக்கு ஷூட்டிங் சாங் இருக்குது நீங்கள் அப்படின்னா தீம் மியூசிக் கேட்டால் மற்றதெல்லாம் மறந்துடும். ஸோ அவர் வந்து ஒரு எவ்ரி ஃபிலிமில் அந்த படத்துக்கு வேணுங்கிற ஒரு இசை, வேணுங்கிற ஒரு சவுண்ட், அதை தேடி பிடிச்சு அந்த ஒரு பாதலர் ஜர்னி அவர் கூட. இது வந்து கூட வைரமுத்து சாரும். ஸோ ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். வேமா தேங்க்யூ. பொறுமையாக எவ்வளோ வருஷம் என்னை பொறுத்துட்ருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் வருஷமும் பொறுத்துக்கிட்டு இருந்தோம். வைரமுத்து சாரும் அப்படிதான். அடுத்த படம் கம்போசிங் எப்போன்னு எல்லாருக்கும் முன்னாடியே கேட்டுடுறேன். ரோஜாலேருந்து காற்று வெளியேடை வர இட்ஸ் ரியலி அன் அமேசிங் ஜர்னி. தேங்க்யூ. காற்று வெளியேடை வந்து ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பின்னணியில் சொல்லப்பட்ட ஒரு காதல் கதை. இது ஷூட்டிங்காக நாங்கள் வந்து காஷ்மீர் லடாக்லே போயிருந்தோம். அப்போது ஒவ்வொரு தடவை அங்கே போகும்போதும் கடந்து போகும்போதும் நிறையா இந்தியன் ஜவான்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ், இந்தியன் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு தடவையும் கடந்து போவோம் ஷூட்டிங் போகும்போது. அப்போது பிரமிப்பாக இருக்கும். இவங்கக்கிட்ட இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறது நமக்காக. நம்ம வந்து அவங்க என்னைக்காவது வந்து have you ever expressed what we feel towards and the respect that we have for what they're doing? யோசிச்சு பார்த்துருப்போம். கார்த்தி ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி வந்து மீட் பண்ணோம். அப்போ சொன்னார், இப்போ ராஜஸ்தானில் ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போ பக்கத்தில் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் யாராவது வந்தாலும் எனக்கே தெரியாமல் எழுந்து நிற்கிறேன் சார் இப்போல்லாம் அப்படின்னு. ஸோ தட் இஸ் த ரெஸ்பெக்ட் தட் யூ ஃபீல் வென் யூ மீட் தெம், வென் யூ see them at work. இப்போ இந்த படத்துக்காக ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் the entire Indian armed forces அவங்களுக்கு வந்து எங்களோட மரியாதை, எங்களோட நன்றி, எங்களோட கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சோம். எங்களுக்கு இந்த படத்தில் ஒரு கைடு கிடைச்சார். இந்த படத்தில் ஒரு வெரி ஸ்ட்ராங் ஒரு ஹோல்ட், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், கிவ் அஸ் ஆல் இன்புட்ஸ் ஆன் Air Force and all the details. Retired Air Marshal Simmakutti Varthaman, Param Vishist Seva Medal, Aditi Vishist Seva Medal, Vayu Sena Medal, Vishist Seva Medal. This gentleman has been a very, very great source of inspiration. So, அவர் வந்து ஒரு representative for all the three forces together. I'd like to invite him to the stage and I'd like you to give a
standing ovation to him if possible, please.